ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஸ்பைகன் பிடி சார்ஜர். இந்த சார்ஜர் தான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது பேர் என்னென்னா ஸ்பைகன் ஆர்க் ஸ்டேஷன் ப்ரோ. இதோட பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கேலியம் நைட்ரைட். இதனால் என்ன ஒரு யூஸ்னால், நம்ம சார்ஜர் வந்து கூலிங்காக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும், 30% வந்து ஸ்மாலராக இருக்கும். இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 100லேருந்து 240 வோல்ட், 50 to 60 ஹெட்ஸ், 1.2 ஆம்ப்ஸ் மேக்ஸிமம். இதோட பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் மேக்ஸிமம் வந்து டெலிவரி பண்ணும். இது வந்து பிடி சார்ஜருங்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா வேரியபிள் பவர் டெலிவரி இருக்கும். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், 0.3 ஆம்ப்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.91 ஆம்ப்ஸ், 2.33 ஆம்ப்ஸ், 1.75 ஆம்ப்ஸ். இந்த மாதிரி வேரியபிள் பவர் டெலிவரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் அதுக்கு வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த பவர் டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு இதில் உள்ள டெக்னாலஜி எல்லாம் பார்த்திங்கன்னா குவாண்டம் பூஸ்ட், பவர் குவாலிட்டி டெக்னாலஜி, இன்டெலிஜென்ட் சேஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24 மந்த் வாரண்ட்டி வேறு கொடுக்குறாங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சார்ஜர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 2 டைப் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சி போர்ட்டு, இன்னொன்று ஏ போர்ட். ஏ போர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வர்றது கிடையாது. இந்த கேலியம் நைட்ரைட் சார்ஜர் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சி டைப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்காக கேபிள் வந்து நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ஆர்க் ஒயர் யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிரைடட் இல்லாத கேபிள் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வந்து 375, அதுக்கப்புறம் 1.5 வந்து 475, 650, 2 மீட்டர் வந்து 650 வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதிலே பிரைடர் கேபிள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோனி மொபைல், அப்புறம் வந்து கூகுள் பிக்சல், அந்த மாதிரிலாம் மொபைல்ஸ் எல்லாம் வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜர் வந்து என்ன யூஸ் பண்ணுறதுங்கிறது கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பைகனில் வந்து இந்த பிடி சார்ஜர் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் பவர் டெலிவரி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்சங்குக்காகட்டும், ஆப்பிளுக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. வெயிட்டும் கூட பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு 35 வாட்ஸு கேன் சார்ஜர், கேலியம் நைட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதோட சிம்பிள் போட்டிருக்காங்க ஸ்பைகனோட. ரொம்ப சின்ன சார்ஜராக தான் இருக்குது. ஆர்க் ஸ்டேஷன் ப்ரோ இங்கே அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜரோட சைஸை வந்து வேறு சார்ஜர், இது வந்து சோனியோட சார்ஜர் வந்து இதோட சைஸை பாருங்கள், இதை சைஸ் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த சைஸ் வந்து. ஆப்பிள் சார்ஜரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த சார்ஜர் வந்து. இப்படி இன்னொரு சார்ஜரை பக்கத்தில் வச்சு பார்த்திங்கனாலே தெரியும் இதோட சைஸ் கம்பேரிசன் பண்ணுறப்ப. ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் கொடுக்கும். இது வந்து பிடிங்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வாட்ஸ் சார்ஜிங் பண்ணுற ஃபோன் ஆகட்டும், எதுனாலும் சரி இந்த சார்ஜர் வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவர் டெலிவரி பண்ணும். அதுக்குனால தான் பார்த்திங்கன்னா இந்த பிடிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்லெட்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். வெறும் சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளார. என்னோட ஆர்க் ஒயர் டைப் சி டு டைப் சி கேபிள் இது வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னா, இது வந்து நான் 1 மீட்டர் தான் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரா பெண்ட், அப்புறம் இன்டெலிஜென்ட் சேஃப்டி 12 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ 1 மீட்டர் இருக்குது, 1.5 மீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டிருக்கிறது USB 2.0 60 watts வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ 480 Mbps. இந்த கேபிள் எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெறும் கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பைஜனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் இப்போ சார்ஜரும் ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சார்ஜர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அந்த இது பண்ணிக்கிறதுக்காக இது கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கனாலே தெரியும். சார்ஜரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபார்ட்டி 49% இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில சார்ஜ் ஆகிறதுக்கு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உடனே 50 ஆகுது பாருங்கள். சார்ஜிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 35 wattsங்கிறதுனால சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், குயிக்காக வந்து சார்ஜ் ஆகிடும். நான் எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் கிட்ட வந்துருச்சு. 99% காட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நல்லா கொஞ்சம் சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சில சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் இது கேன் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ரிவ்யூஸ் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாகவே இருக்காது. இந்த சார்ஜரோட குவாலிட்டி பற்றி சொல்லணும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு மாட்ரேட்டான அளவு வெயிட் இருக்க மாதிரி இருக்குது. கேபிளும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 60 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ள கேபிள் வந்து இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரோட ப்ரைஸ் வந்து இதில் போட்டிருக்கிறது எவ்வளோதுன்னா 2199 போட்டிருக்காங்க. இப்போ ஆஃபர்லாம் போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா 1099 அதுக்கெல்லாம் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. பாக்கி நேரத்தில் பார்த்திங்கன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்திங்கன்னா 1700 கிட்ட, 700 to 1600 கிட்ட இந்த சார்ஜர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 200 அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். ஏதாச்சும் ஆஃபர்ஸ்லாம் நல்லா போடுறப்ப பார்த்திங்கன்னா 1100. சார்ஜர் ஒர்த்தாக அந்த ப்ரைஸுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா இருக்குது. சைஸும் பார்த்திங்கன்னா பாக்கி சார்ஜரை விட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.